வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் 650 மகளிர்களுக்கு கலைஞர் உரிமைகளை வழங்கும் நிகழ்ச்சிக்கு உங்களிடம் வழங்கி சிறப்புரையாற்றிருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சிக்கு தலைமையாக அமர்ந்திருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே மற்றும் முன்னிலை பொறுப்பேற்று அமர்ந்திருக்கின்ற நம் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளருமான மரியாதைக்குரிய அண்ணன் வை பிரகாஷ் அவர்களே மற்றும் மேடையில் இருக்கின்ற சார் ஆட்சியர் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் முருகன் அவர்களே, இளைஞரணி இணைச் செயலாளர் ஸ்ரீனிவாசன் அவர்களே மற்றும் தளி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே மற்றும் மண்டல குழு தலைவர் ரவி அவர்களே, மாநகராட்சியினுடைய குழுக்களுடைய தலைவர்கள், ஸ்டாண்டிங் கமிட்டி தலைவர்கள் என்எஸ் மாதேசன் அவர்களே, சென்னீரப்பா அவர்களே, வருகை குறித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மாமன்ற உறுப்பினர்களே, மேடையில் இருக்கின்ற அரசு அலுவலர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, பத்திரிகை துறை சார்ந்தவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நேரத்திலே என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் தந்தாரோ அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றியவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். கடந்த 2006-11 ஆட்சி காலத்திலே மாண்புமிகு நம்ம எல்லாம் ஆளாக்கி இருக்கின்ற கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அன்றைக்கு தான் ஓசூரிலே பட்டாக்கள் எல்லாம் வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு 10 ஆண்டுகளாக பட்டாக்கள் தருகிறோம் என்று சொன்னார்களே தவிர யாரும் அதற்கு முன்வரவில்லை. ஆனால் பொறுப்பேற்ற உடனே 5 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருக்கின்ற ஏழை மக்களுக்கு நான் பட்டா வழங்குகிறேன் என்ற ஒரே தலைவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், திராவிட மாடல் தலைவர் அவர்கள். அவர் பட்டா இன்றைக்கு ஓசூரிலே கிட்டத்தட்ட 6500 பயனாளிகளுக்கு பட்டாவை தந்து கொண்டிருக்கின்றார். ஏழை தாய்மார்களை எல்லாம் லட்சாதிபதிகளாக ஆக்கிய ஒரு தலைவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கு ஓசூரிலே இங்கே இருக்கின்றவர்களுக்கெல்லாம் தெரியும், இன்றைக்கு ஓசூரிலே நிலத்தினுடைய மதிப்பு சென்னைக்கு நிகராக இருக்கின்ற ஒரு நகரம் இன்றைக்கு ஓசூர் மாநகரம். அந்த மாநகரத்தில் எல்லாம் இருக்கின்றவங்களுக்கெல்லாம் பட்டா வழங்கியிருக்கிறார்கள். முன்ன காலத்தில் எல்லாம் கூட பட்டா வழங்கினார்கள் நம்முடைய தலைவர் அவர்கள். ஆனால் கிராமத்திலே இருந்தவர்களுக்கு தான் பட்டா வழங்கினார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமையெல்லாம் மாறி 5 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கின்றவர்களுக்கு நீர்நிலைகளை தவிர்த்து, மேய்ச்சல் புறங்களை தவிர்த்து மீதி இருக்கின்ற பார்வதி நகரெல்லாம் பட்டாவே தர முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு அது போன்ற இடங்களிலெல்லாம் பட்டாக்கள் தந்தது தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்திலே அதிகமான பட்டா கொடுத்த இடம் இன்றைக்கு நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டம். அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே அதிகமாக எங்கே பட்டா கொடுத்துருக்காங்கன்னா நம்முடைய ஓசூர் மாநகரம். அதற்கு நாம் என்றைக்கும் நம்முடைய இந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் கடமைப்பட்டவர்களாக உறுதியாக இருக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வீடு கூட விடாமல் நேரடியாக நம்முடைய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு வந்து ஆய்வு செய்து சரியாக யார் குடியிருக்கிறார்கள் என்று கண்டறிந்து, இதில் யாருடைய தலையீடும் கிடையாது, நேரடியாக அரசு பணியாளர்கள் வந்து ஆய்வு செய்து சரியான நபர்களுக்கு இன்றைக்கு பட்டா தருகிறார்கள். ஏதோ பட்டா தரனால இல்லை, அதுவும் சரியான நபர்களுக்கு தான் பட்டா தந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இதனுடைய சிறப்பு. அதே போலவே ஆட்சிக்கு வருகின்ற பொழுது நம்முடைய தலைவர் என்ன சொன்னார், கலைஞர் உரிமை தொகை தருகிறேன் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு அந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் விடுபட்டார்களோ நீங்களும் மீண்டும் மனுக்களை தாருங்கள். அந்த வகையிலே அவர்களை எல்லாம் மீண்டும் சேர்த்து அவர்களையும் இந்த திட்டத்தில் சேர்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு 650 பேருக்கு ஓசூர் மாநகரத்தில் மட்டும் கலைஞர்
உரிமை தொகை தருகின்றார் என்றால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உங்களை எந்த அளவிற்கு சிந்தித்து பார்க்கிறார். ஒவ்வொரு தாய்மார்களுடைய நலனையும் அவர் அக்கறை எடுத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அரசு தான் திராவிட மாடல் அரசு என்பதை நீங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு மாநகரத்திலெல்லாம் பட்டா தரவே முடியாது என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. கிராமப்புறங்களில் தான் தந்துட்டு இருந்தாங்க. அது ஓசூருக்கு அருகாமையில் ஓசூரிலிருந்து 16 கிலோமீட்டர் ரேடியேஷனில் யாருக்கும் பட்டா தரக்கூடாது என்று ஒரு அரசாணை இருந்தது. அந்த அரசாணையெல்லாம் தூக்கி போட்டு உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பட்டா தந்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் அவர்களை வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடாது, உங்களுடைய சந்ததியினரும் மறக்கக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கணவர் பெயர் ஆதிபுரம். ஈஸ்வரி கணவர் பெயர் வெங்கடாச்சாரி. ஈஸ்வரி கணவர் பெயர் வெங்கடாச்சாரி. வரிசை எண் 4. அஞ்சலி கணவர் பெயர் லோகேஷ் கண்ணத்தூர். வரிசை எண் 5. சங்கீதா கணவர் பெயர் மஞ்சுளா வெங்கடேஸ்வரர். வரிசை எண் 6. ஜீவா கணவர் பெயர் ஜெயனா. வரிசை எண் 7. சரோஜம்மா கணவர் பெயர் ஜார்ஜ். வரிசை எண் 8. மாதம்மா கணவர் பெயர் சின்னசாமி. வரிசை எண் 9. ராஜம்மா கணவர் பெயர் முருகன். வரிசை எண் 10. முனியம்மா கணவர் பெயர் காளியப்பன். வரிசை எண் 11. சின்னமணி கணவர் பெயர் மாரியப்பன். ஜெயசீலா கணவர் பெயர் பசுவராஜ் ஒன்னல்வாடி. நீலா கணவர் பெயர் சிவகாமி ஒன்னல்வாடி. வனஜாட்சி கணவர் பெயர் வெங்கடேஷ் ஒன்னல்வாடி. பார்வதி கணவர் பெயர் சிவகுமார். அடுத்ததாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறும் பயனாளிகள், உரிமை தொகை பற்று அட்டைகள் பெறும் பயனாளிகள், வங்கி ஏடிஎம் கார்டு, சானஸ் பேகம், ஐயூப் கான், ஓசூர் வெள்ளாளர் தெரு, மகாலட்சுமி சீனிவாசன், வாசி நகர், பெண்ணூர், சிவகாமி வெங்கடேஸ்வரன், ராஜகணபதி நகர், சோமா கண்ணம்மா அவர்கள் ராஜகணபதி நகர், ஓசூர், பிரியா வேல்முருகன், பிஓசி